அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள், இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் திருவருள் வைப்புல நாம் 1897 சிந்திக்கின்றோம். நான் அறிந்தன்றே இருக்கின்ற ஈசனை, நான் அறிந்தன்றே இருக்கின்ற ஈசனை வானறிந்தார் அறியாலும் அடங்கினர், வானறிந்தார் அறியாலும் அடங்கினர். ஊனத்திருத்துள்ளே உரிக்கின்ற ஒன் சுடர், ஊனத்திருத்துள்ளே உதிர்க்கின்ற ஒன் சுடர் தான் அறியான் பின்னை யார் அறிவாரே, தான் அறியான் பின்னை யார் அறிவாரே. எப்ப அவனுடைய அருள் இருக்குதோ அப்பதான் உயிர் தன்னை உணரும். இப்ப ஈசன்றவன் இருக்கின்றான் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். இது பத்தி தேவர்கள் கூட தெரியாம மாயிலே கிடக்குறாங்களாம், மலக்கத்திலே இருக்கிறாங்களாம். அப்போ உடம்புல உயிரொலியா இருக்கிறது யாரு அப்படின்னா சிவன். அதை யாரால அறிய முடியும்? உயிர் அறிய முடியலன்னா வேற யாராலையும் அறிய முடியாது. பேசிக் கான்செப்ட நம்மளுக்கு சொல்றாரு. அப்ப ஜீவனும் சிவனும் வெவ்வேறு இல்லை அப்படின்றதுதான் திருமூலருடைய வாக்கு. ஜீவன் தன்னை உணர்வது, சிவத்தை உணர்வதுதான். உடம்பின் உதவியால தான் அது நடக்கவே முடியும். பாட்டை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். நான் அறிந்தே இருக்கின்ற ஈசனை. அப்ப நம்ம நாள் முழுக்க என்ன பண்றோம்? மனசை வெளியில தான் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த வெளியில இருக்கிற மனச நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போனாதான் அவனை உணர முடியும். அப்ப யான் ஆராயணும். அறிந்து கொண்டனாகிய உயிர்கள் பிறவி எடுக்கின்ற அன்னைக்கே அல்லது அதற்கு உள்ளே மறைஞ்சி இருக்கின்ற இறைவனை நாம உணர ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் நம்ம ஈசனை புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். இத வானறிந்தார் அறியாது அப்படின்ற அர்த்த வரியில வானுலகத்துல இருக்கிற தேவர்கள் கூட இது தெரியறது இல்லையா? அவங்க ஆணவ மயக்கத்திலே இருக்கிறாங்க. 3வது வரி, நான் என்கின்ற உடம்பு எதை அறிந்து கொண்டு இருக்கின்றதோ அதுக்குள்ளதான் உயிர் ஒன்றி இருக்கின்றது. அவன் ஒளி வடிவாக இருக்கின்றான்றார். இதுதான் வள்ளலார் அருப்பெரும் ஜோதி நமக்கு விளக்குறார். திருப்பி இந்த தத்துவம் என்ன சொல்ல வர்றாருன்னா, இறைவன் வெளியில இல்ல, நம்ம உடம்புக்குள்ளேயே உயிருக்கு உயிராக ஒன் சுடராக இருக்கின்றான். உயிருக்கு உயிராக ஒரு சுடராக இருக்கின்றான். வேதமெல்லாம் படித்த தேவர்கள் கூட அவனை வெளியில தேடிக்கிட்டு இருக்காங்க, வெளியில மாதையில மதங்கி கிடக்காங்க. ஆனா அந்த மனித பிறவில அந்த உடம்பு இருக்கும் போது நான் யார் என ஆராய்ந்து உள்ள இருக்கிற சுடரை உணரணும். அப்ப அதை தவற விட்டோம்னா உயிர் போனதுக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை அப்படின்றது. அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம்னாக்கா, ஒரு ஊர்ல ஒரு கிழவி இருந்தாங்க. இருட்டுல தன் குடிசை வாசல்ல ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஊர் ஜனங்கள்லாம் கேட்டாங்க, என்ன பாட்டி தேடுற அப்படின்னு. என் ஊசியை தொலைச்சிட்டேன் தேடுறேன் அப்படின்னா. எல்லாரும் சேர்ந்து தெருவில் வாசல் ஃபுல்லா தேடுறாங்க. ஒரு இன்டெலிஜென்ட் பையன் வந்தான். பாட்டி ஊசி எங்க தொலைச்சிங்கன்னு. அப்பதான் பாட்டி சொல்லுது, நான் ஊசியை குடிசைக்குள்ள தொலைச்சேன், ஆனா உள்ள இருட்டா இருக்கேன்னு இங்க வெளிச்சத்துல தேடுறேன் அப்படின்னுதான். எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. இதான் நாமும் பண்றோம். இந்த 1897 சொல்றது என்னன்னா, கடவுள் எங்க வானத்துல இல்ல, உடம்புக்குள்ளே மூச்சாக உயிராக ஒளியாக இருக்கின்றான். அதனால நாம் கோயிலா வானத்தை பார்த்து வெளில தேடுறதை விட, அந்த கதையோட நீதி என்னன்னாக்கா, ஊசியை தொலைச்ச இடத்துலதான் தேடணும். அப்ப கடவுளை உள்ளே தான் தேடணும். இந்த உடம்பு இருக்கும் போதே தேடணும், போன பிறகு தேட முடியாது அப்படின்றதுதான். டே டு டே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஒரு நாளைக்கு நம்ம 5 நிமிஷமாவது உட்காந்து ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல
மெடிடேஷன் பண்ணி உள்நோக்கி ட்ரை பண்ணணும். ஆனால் கஷ்டமான விஷயம்தான் அது. அப்படி போகும்போது ஒன் சுடர் மூச்சை கவனிச்சோம்னா ஒன் சுடர் நமக்கு இருக்கிறத உணர முடியும். அதனால ப்ராக்டிக்கலா என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும், கோபம் குறையும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வெளில தேடாம உள்ளுக்குள்ள தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், இறைவனை கண்டு உணர்வோம் என்று கூறி இன்னைக்கு வேற யாரும் எக்ஸ்ட்ரா வரல போல இருக்கு மக்கள். வேற ஏதாவது கருத்து சொல்றீங்களா? பௌலமணி அம்மா, செந்தில்குமார், ஹேமா, தளத்தை நிறைவு செஞ்சிடலாங்களா? இன்னொரு புத்தகத்துல பார்ப்போம். இந்த நான் பிறவிக்கு வந்த போதிருந்து இறைவனை அறிந்திருக்கின்றேன். ஆனா வானகத்துல இருக்கிறவங்களோ மையறிவு இல்லாம மயங்கி கிடக்குறாங்க. தன் உடம்புல உயிராகவும் ஒளியாகவும் இருக்கின்ற இறைவனை நான் அறிந்து கொள்ளலனா யார் அதை அறிந்து கொள்ள முடியும்? விண்ணுலக தங்கள் இருப்பிடம் சுவர்க்கம் என்பதை அறிந்து சுகபோகங்களை ஒன்று விடாமல் அனுபவிக்க தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இறைவனின் இருப்பையும் அவன் எத்தகையவன் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இதான் வான் அறிந்தார் அறியாது அப்படின்றாங்க. அகத்தில் இருக்கும் ஈசனை புறத்தில் தேடும் மனிதர்களுக்கு இறங்கி புரியறதுக்காகவே ஊனறிந்துள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர் தானறியான் அப்படின்னு சொல்றார் நமக்கு. மிக்க நன்றி. வாருங்கள் கிருத்திகா அம்மா, வணக்கம். கிருத்திகா அம்மா இருக்கீங்களா? மீட்டிங்ல இருக்கு. வணக்கம். மன்னிக்கணும். இன்னைக்கு வேற யாரும் இல்லையா? கௌரி அம்மா நேத்திய போட்டாங்க, நீங்க வரமாட்டான்ட்டு. வேற யாரும் வரலைங்க அம்மா. நீங்களும் வரலாம், நிறைய செய்யறதா இருந்தா. மிக்க நன்றி. ஆஹா, நானும் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே, 1797வது மந்திரம். நம்ம லைனையா பேசுனது கேட்டிருப்போம். நான் கேட்கல, நான் ரீப்ளேல கேட்டுக்கிறேன். நான் அறிந்து அந்தே இருக்கின்ற ஈசனை வான் அறிந்தாரறி யாது மயங்கினர். ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர் தான் அறியான் பின்னை யார் அறிவாரே அப்படின்னாரு. நம்ம நேத்திக்குல இருந்து என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னாக்கா, இறைவனை எவ்வாறு நம்முள்ளே கண்டு மகிழ்வது, அத எப்படி புரிஞ்சுக்கிறது, அதனோட அதனால விளையக்கூடிய நன்மைகள் என்ன, இப்படி எல்லாம் பார்த்தோம் நம்ம. ஏன்னா நேற்று சொன்னாரு, தானே எறியும் வினைகள் அழியும் அப்படின்னாரு இல்லையா? நம்ம அவரை அறிந்த உடனே நம்ம நம்முடைய வினைகள் அழிந்து விடும் அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னார். அதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். தானே அறியும் வினைகள் அழிந்தவின் அப்படின்னு நேத்திக்கு சொன்னார். நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நந்தி என்ன இறையம்பெருமானை காட்டி தந்தார் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேனார் அமுதனை, தேனார் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த தேனார் அமுதனை நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த மந்திரத்துல என்ன சொல்றாரு? யான் அறிந்த அன்றே இருக்கின்ற ஈசனை. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியது இல்ல, இன்னைக்கு இல்ல, நம்ம உணர்ந்த பிறகுதான் அவர் நம்முள்ள இருக்கிறாருங்கிற
பொருள் இல்ல இந்த இடத்துல. ஏன்னா அன்றே இருக்கின்ற ஈசன். அப்போ அவர் எப்பேற்பட்டவர்? யான் அறிந்து, நான் அறிந்து கொண்ட அந்த ஈசன் எங்க என்னைக்கு இருக்காரு அப்படின்னா அன்றே இருக்கின்ற ஈசன். அப்போ ஆனா வான் அறிந்தார் அறியாது மயங்கினர் அப்படின்னார். அப்போ என்னைக்கு இன்னைக்கு நம்ம இறைவனை உள்ளே உணர்ந்து கொண்டோம்னு சொன்னோம். ஆனா இப்ப உணரல அப்படின்னா நீ வானுக்கு போனாலும் கூட, அதாவது நம்ம எவ்வளவோ பெரிய, நம்ம தெரியும் வானவர்கள் அப்படின்னா ஏதோ மிகப்பெரிய பதவியை பெற்றவர்கள், தேவர்கள் அப்படின்லாம் நம்ம கொண்டாடுறோம் பாத்தீங்களா? அவங்களுக்கு கூட புரியல. அவங்க கூட மயங்கினாங்க. என்ன அவங்களுக்கு ஒரு மயங்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் உலகத்தில் இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா அன் அந்த இன்பம் இருந்தது. வானவர்களுக்கு என்று படைக்கப்பட்ட அந்த இன்பம் இருந்தது. அந்த இன்பத்தினால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மயங்கினார்கள். எதை அறியாது மயங்கினார்கள்? இந்த ஈசனை. இப்பொழுது நான் என்னுள்ளே அறிந்திருக்கின்ற ஈசனை தன்னுள்ளே அறியாது அவர்கள் மயங்கினார்கள். அப்ப இந்த இடத்துல 2 செய்தி இருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, வானவர்கள் ஈசனை அறியவில்லை அப்படிங்கிறது ஒரு செய்தி. 2வது செய்தி என்ன அப்படின்னாக்க, மயக்கக்கூடிய வஸ்துவில் நீ ஆழ்ந்திருந்தால் அந்த இடத்துல உன்னால் ஈசனை அறிய முடியாது அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அப்ப இந்த உலகத்தை உடையா மயக்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னா அதுவும் தான் இந்த இடத்துல குறிப்பு. அப்போ இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நாம் அவனை அறிந்து கொண்டால் நம்ம அதுக்கப்புறம் வானவர்களாக ஆனாலும் அவன் வேலையை செஞ்சுட்டு தனக்கிட்ட வேலையை செஞ்சுட்டு அவனே கதின்னு நம்ம இருந்துடலாம். ஆணவம் கொண்டு அலைய மாட்டோம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரு செய்தி. வான் அறிந்தார் அறியாது மயங்கினர், ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர் தான் அறியான் பின்னை யார் அறிவார். டே உள்ளுக்குள்ளதான் இருக்கான். எப்படி இருக்கான்? உள்ளே இருக்கக்கூடிய ஒன் சுடர். இத நீ தெரிஞ்சுக்காம வேற யாரு தெரிஞ்சுப்பா? இப்ப நமக்குள்ள இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தானே தெரியும். அப்ப நம்மளே நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த இடத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? வேற யார் புரிஞ்சுக்க முடியும்? அப்போ நம்முள்ளே உரைகின்ற ஈசனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஈசன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அன்றே இருக்கின்ற ஈசன். அவன் இன்னைக்கு நீ தெரிஞ்சின்றதுனால உள்ள வந்த ஆள் கிடையாது. அவன் உன்னை படைக்கும் போதே தன்னையும் வைத்துதான் படைத்து அனுப்பி இருக்கிறான். ஆனா நம்ம தான் இன்னைக்கு புரிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம இந்த மயக்கத்துல மயங்கி மயங்கி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலன்னா நீ வானவரே ஆனாலும் எவ்வளோ நன்மைகள் செய்து உலகத்தாருக்கு அத்தனை நன்மைகள் செய்து நீ பண்ணா கூட இங்க இருந்து தூக்கிட்டு போய் அங்கதான் வைப்பாங்க. இமயவராக வானவராக வைப்பாங்க. தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி அங்க வைப்பாங்க. ஆனா அங்கேயும் போய் உன்னால இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அங்கேயும் போய் புரிஞ்சுக்க முடியாது. நீ அங்க இருந்து உன்னுடைய கடமையை முடிச்சுட்டு, இந்த வானவர்களுக்கு எல்லாம் என்ன கடமை அப்படின்னாக்க, அவங்க இங்க இருந்து செய்த நன்மைகளின் மூலமாக வானுலகு அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் வானுலகு கிடைத்தாலும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய போகங்களை அனுபவித்து விட்டு மீண்டும் பிறந்து இந்த உடலாக பிறந்து அப்பொழுதுதான் நம்மால் ஈசனை அடைய முடியும். ஏன்னா அந்த மயக்கக்கூடிய தன்மை உள்ள பல வஸ்துக்கள் அங்க இருக்கு. உலகத்தை விட அதிகமா இருக்கு. ஏன்னா உலகத்துல மயக்கக்கூடிய நன்மை இன்பம் தரக்கூடிய வஸ்துவும் இருக்கு, துன்பம் தரக்கூடிய வஸ்துவும் இருக்கு. ஆனா அங்க அப்படி கிடையாதான். எல்லாமே இன்பம் தரக்கூடிய. அப்போ மனுஷன் அப்படியே அந்த தேனுக்குள்ளேயே மயங்கி கிடப்பாங்க. அப்போ அதை இறைவனை உணர்வதற்கு உண்டான தடையாக மாறும். அதனாலதான் சொல்றாரு, வான் அறிந்தார் அறியாது மயங்கினார். அவங்களுக்கு மயக்கம்தான் அங்க. அப்ப அந்த மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு ஒண்ணு இறைவனை பார்க்கணும், இல்லைன்னா இங்க மீண்டும் அந்த பீரியட் முடிஞ்ச உடனே திரும்பி இங்க கீழே வரணும். கீழே வந்த உடனே அந்த உடலின் மூலமாக, அதனாலதான் அந்த குறிப்பை சொல்றாரு, இந்த உடலின் மூலமாக நீ அவனை அறிந்து கொள்வது மிகவும் சாக்கியமானதுன்னு அதான் சொல்றாரு. ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர். அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒன் சுடரை தான் அறியான் பின்னை யார் அறிவாரே. நீ உனக்கு தெரியாம யாருக்கு உன்னால
உன்னை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, உயிருக்கு உயிராக உணர்வாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். அவன் அன்றே வந்தவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு அஷூரன்ஸ் தராரு. உன் கூடவே தான் இருக்கான். நீ தயவு செஞ்சு கண்ணு முழிச்சு பாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா புரிஞ்சிடலாம். நீ வானவர் ஆகணும்லாம் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி தராரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். அர்த்தநாரியா வந்திருக்காங்க. அர்த்தநாரியா வாங்க. என்னோட வாய்ப்பா கிருத்திகா இப்போ? ஆமா ஐயா, வேற யாரும் இல்ல இன்னைக்கு. சரி 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 சரி. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன கருத்துக்கள் ரொம்ப அருமையானது. இதுல நீங்க தான் பார்க்க முடியும். திருவாசகத்துல 31வது தலைப்பு கண்டபத்து அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அதுல முதல் பாட்டே எப்படி தொடங்குவார் அப்படின்னா, இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அப்படின்னு அந்த திருவாசக பாட்டு தொடங்கும். இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அப்படின்னு தொடங்கும். அந்த இறப்பு அப்படிங்கிறது மானிடர்களுக்கும் உண்டு, தேவர்களுக்கும் உண்டு. ஆனா ஒவ்வொருத்தருக்குமான அந்த கால அளவு தான் வேறுபாடு இருக்கும். அதனால அந்த இந்திரிய வயம் நம்ம இயங்கலாம், ஆனா மயங்க கூடாது. அதான் ரொம்ப பிரச்சனை. இயங்குவதால் தவறு இல்லை, ஆனா மயங்குவது கண்டிப்பா தவறு. அப்படிங்கிற இந்த மயக்கத்தை தான் மருள் அப்படின்னு வள்ளலார் திருவருட்பால சொல்லியிருப்பாரு. மருளோடு மாயை போய் தொலைந்தது அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சியோட 9வது பாட்டுல சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். வானவர்கள் மயங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அபிராமி அந்தாதியோட 74வது பாட்டு. கிருத்திகா உங்களுக்கு நல்லா தெரியும். இது 74வது பாட்டு. நயனம் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினையை. இதுவரைக்கும் தெய்வத்தை பத்தி சொல்லிட்டாரு. அடுத்ததா தேவர்களை பத்தி. அடி இணையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமணிய காவினில் தங்குவரே. தமணிய காங்கிறது கற்பகச்சோலை. அங்க பாவையர்கள் ஆடுவாங்க, பாவையர்கள் பாடுவாங்க. இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம்னு வரும் பாருங்க. அது மாதிரி அந்த ஆடலில் பாடலில் மயங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் திருவாசகத்திலேயே இந்த வானாகி மண்ணாகின்னு ஒரு பாட்டு இருப்பாருங்க. அதுக்கு அடுத்த பாட்டு, வானவர்கள் இறைவனை வாழ்த்துவார்கள். கண்டிப்பா. ஏன் வாழ்த்துறாங்க அப்படின்னா, அந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். அந்த பாட்டை கூட நீங்க எடுக்கலாம் கிருத்திகா, முடிஞ்சா எடுத்து பாருங்க. திருவாசகத்துல வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். அப்புறம் அடுத்த வரி ஒன்று சொல்லுவாருங்க, மனம் நின்பால் தாழ்த்துவதும். அவங்க ஏன் தன்னை தாழ்த்திக்கிறாங்க அப்படின்னா, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும்
தம்மை எல்லாம் தொழ வேண்டி, எல்லாரும் அவங்கள வணங்கணுமா, வணங்கணுங்கிறதுக்காக தாழ்த்திக்கிறாங்களாம் அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டுல, எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்று இருமாந்து திரிவரே அப்படின்னும் சொல்லியிருப்பார். அதனால தேவர்கள் மயங்குவார்கள் அப்படிங்கிறது பாட்டுல இருந்தா கூட, ஆனா இன்னைக்கு உங்க பேச்சுல தெளிவா புரிஞ்சிச்சு கிருத்திகா. என்னோட நண்பர் வந்திருக்காரு, என்னால ஓத முடியாது. நன்றி. இதோ வரேன் சார். நன்றி. கண்டிப்பா நாள்தோறும் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. விந்தியம்மா வாங்க. விந்தியம்மா வரதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என்ன ஆனாலும் இந்த அறை உயிர்ப்போட இருக்கு அப்படின்னா, அந்த உயிர்ப்பை கூட்டுவதற்கு அர்த்தநாரியாவுடைய இருப்பு மிக மிக முக்கியமா இருக்கு. தினம் வாங்கய்யா. ரொம்ப நன்றி. விந்தியம்மா நீங்க வாங்க, உங்களுடைய பகிர்வை அளிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தியை போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1797வது திருமந்திரம். தானே அறிய வேண்டும் தலைவனை. திருமந்திரம். யான் அறிந்து அஞ்சே இருக்கின்றது ஈசனை, வான் அறிந்தார் அறியாது மயங்கினர், ஊன் அறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர், தான் அறியான் பிள்ளை யார் அறிவாரே. அருமையான திருமந்திரம். அன்றே யான் அறிந்து இருக்கின்றது ஈசனை. இந்த உயிர் உடம்படுத்த அன்றைக்கே நான் அறிவேன் ஈசனாகிய எம் இறைவனை. ஆனால் வானுலக வாழ்வறிந்த தேவர்கள் தேவாதி தேவனை அறியாது திண்டாடினர். உடம்பினுள்ளே தங்கி உயிர் இயக்கம் நடத்துகின்ற ஒளிச்சுடராக உள்ளத்து உள்ளே ஒளிர்கின்ற பரம்பொருளை தான் அறியான் பின்ன யார் அறிவாரே. அந்த உடம்புக்கு உரியவன் அறியவில்லை என்றால் பிறகு யார்தான் அறிவார்? யாரும் அறிய மாட்டார். அவன்தான் அறிய வேண்டும் என்பது குறிப்பு. ஊன் என்றால் உடம்பு, ஒன் சுடர் ஒளிமிக்க சுடர், பின்னை பிறகு. கழக வெளியீட்டில் எஞ்சு வினை ஏறு வினையாகிய இரு வினையும் அற்ற அப்பொழுதே அருளால் அச்சிவனை நான் அறிந்தேன். வினைக்கு ஈடாக துறக்க உலகம் சென்று நல்வினை பயனாம் இன்பம் துய்த்து மீண்டும் பிறக்கும் நயன் இலா தேவர் துறக்க இன்பினை மட்டும் அறிந்து செருக்கி சிவனை அறியாராயினர். உடலை உயிருடன் பொருந்தி அவ்வுயிருக்கு உயிராய் நின்று இயக்குகின்ற அறிவு பெருஞ்சுடராகிய சிவபெருமானை அவன் அருளால் மெய்யன்பு பூண்ட அடிமையாகிய அவனும் அறியானாயின் பின்ன யார் அறிவார்? அன்றே கண்மம் ஒளிந்த பொழுதே வான் அறிந்தார், சுவர்க்க போகங்களை அறிந்தார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. உங்களுடைய தெளிவான விளக்கம் நிறைய பேருக்கு சென்றடையும். நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
நன்றி பவுளமணியம்மா. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஐயா சொல்லுங்க. இல்ல கிருத்திகா, நீங்க அந்த வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் சொன்னீங்கல்ல, அது திருக்குறள்ல 50வது திருக்குறள். அது அப்படியே ஆண்டாள் நாச்சியார் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு 2வது பாசுரத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த திருக்குறளுக்கு மேல ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்கு. அது அவ அறுத்தல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அவ அறுத்தலா துறவான்னு தெரியல. யான் எனது என்னும் செருக்கறுப்பான். யான் அப்படிங்கிறது உலகம் அப்படின்ன செருக்கு, எனது அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிறது எல்லாம் என்னது அப்படின்னு நினைக்கிற செருக்கு. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும், அங்க ஒரு போடுவாரு, வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். அந்த வானோரே பெருசு அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். ஆனா அதை காட்டிலும் உயர்ந்த உலகம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்ம இந்த நாட்டுல ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த திருமந்திரம் இன்னும் தெளிவா இருக்கும். நன்றி. நன்றி ஐயா. சரிவான விளக்கம். வணக்கம் ஐயா. 35வது அதிகாரம் துறவுல 346வது திருக்குறள் ஐயா. நான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். ஆசைக்கும் துன்பத்துக்கும் காரணமான நான் எனது என்னும் பல மன மயக்கங்களை விட்டவர்கள் வானிலும் மேலான புகழ் உலகம் பெறுவர். வானோர்க்கும் அந்த இம்மு இருக்கா கௌரியம்மா? வானோருக்கு தான் இருக்கா? இம்மு இல்லையா, வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும்னு இருக்கியா. சில புத்தகத்துல வானோர்க்கும் போட்டிருக்காங்க, நீங்க படிக்கிற புத்தகத்துல இல்ல. நன்றி. நன்றி ஐயா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்காவது? யாராவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? இல்லைன்னா நம்ம அறையை நிறைவு செய்யலாம். லைனையா நம்ம அறையை நிறைவு செய்யலாம். நீங்க பேசுறத கேட்கல ஐயா. லைனியா பேசுறது கேக்குதா? ஆமா கேட்கல. கேட்கல. மற்றதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வெளியில் போதுங்களா, ஏதோ செஞ்சால் போதுங்க. பொழுதா போது ஒரு நிமிஷம்.